தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்வி, சுகாதாரம், குடிநீரை தொடர்ந்து போக்குவரத்து கழகத்தையும் தனியார் மயமாக்க முயற்சிக்கிறது தாவேக அரசு என்று அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஓட்டுநர், நடத்துனர் தற்காலிக நியமன உரிமையை உத்தரப்பிரதேச கம்பெனிக்கு கொடுத்தது தமிழக மக்களுக்கு செய்த துரோகமில்லையா சிஎம் சார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் தனியார் போக்குவரத்து பேருந்துகளை 1972ஆம் ஆண்டு அரசுடைமையாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்று ஆணையிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று வரை நம் மாணவ செல்வங்களை பயன்பெற வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது ஞாபகம் இருக்கிறதா சிஎம் சார் என்றும், விடியல் பயண திட்டத்தை அறிமுகம் செய்து மாபெரும் சமூக புரட்சியை இந்தியாவில் முதன்முறையாக ஏற்படுத்தியவர் மு.க. ஸ்டாலின் என்றும் தெரிவித்துள்ளார். மண் குதிரையை நம்பி வாக்களித்து ஏமாந்து விட்டோமே என்று மக்கள் புலம்பும் சத்தம் உங்கள் காதில் ஒலிக்கவில்லையா என்று முதல்வர் விஜய்க்கு அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய பாஜக அழுத்தத்தால் மின்துறையையும் கட்டணத்தை உயர்த்தி அதானிக்கு தாரை வார்க்க துணிந்து விட்டீர்களா சிஎம் சார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.